இங்க ஒரு மாஃபியா லீடர் இருந்துட்டு ஒருத்தன்ட்ட ராக்கெட் லான்ச்சர் குண்டு தூக்கி போடுறான். தூக்கி போட்டு உன்னோட திறமையை இப்ப டெஸ்ட் பண்ணிடுவோம். மட்டும் நான் சொல்ற இடத்துல கரெக்டா எய்ம் பண்ணி சொல்லலைன்னா உன்னையும் கூட வந்தவனும் உயிரோட இங்கவே புதைச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அங்க தூரத்துல ஒரு தனியா ஒரு மரம் தெரியுது பாரு, அதான் உன் டார்கெட் அப்படிங்கிறான். பாத்தீங்கன்னா கரெக்டா எய்ம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ராக்கெட் லான்ச் பண்றான். குறி வச்ச மாதிரி கரெக்டா அந்த ராக்கெட் லான்ச்சர் மரத்த மேலேயே பட்டு வெடிக்குது. இந்த கேங் லீடர் இருந்துட்டு ஏதோ அதிர்ஷ்டத்துல அடிச்சுட்டா பத்தாது, இப்ப கரெக்டா அடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கல் அடிக்க சொல்றான். பாத்தீங்கன்னா கட்டவரல எல்லாம் வச்சு கணக்கு போட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு மறுபடியும் டார்கெட்டை கரெக்டா மிஸ் பண்ணாம அடிச்சிடறான். இந்த கேங் லீடரால தோல்வியை ஒத்துக்கவே முடியலைங்க. பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே போயிட்டு சரிடா உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுல மட்டும் நீ கரெக்டா அடி அப்படின்னு சொல்றான். இந்த டைம் டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேங் லீடருக்கு பின்னாடி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதை கரெக்டா அடிக்க சொல்றான். இவனும் கரெக்டா எய்ம் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கான். கூட வந்துட்டு ஒழுங்கா கரெக்டா அடிப்பா இல்லைன்னா நம்மள முடிச்சுட்டுருவாங்க அப்படிங்கிறான். கடைசியா இவனும் எய்ம் பண்ணி சுடுறான். கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த வட்டத்திலே போய் விழுகுது. அது மட்டும் இல்லாம அந்த கேங்ஸ்டருக்கும் ஒண்ணுமே ஆகல. டிஃபரெண்டான ஸ்டோரிஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.